அஃபோர்டபுளான பிரைஸில் கட்டி விற்கக்கூடிய ஒரு வீட்டில் இந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி கட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இந்த வீட்டை வாங்குறதுக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. ஒன்று, இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்கிறாங்க, வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவோட இன்டி ஒர்க்ஸோட இந்த விலைக்கு வீடே கிடையாது. இந்த வீட்டை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரதர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. பிரதர் சொல்லிடுங்க, இந்த வீடு வந்து முதல்ல என்ன ஃபேஸிங் பார்த்த மாதிரியான சைட்டில் என்ன ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியும் மெயின் டோர் கிழக்கு பார்த்து வச்சு கொடுத்துருக்க மாதிரியும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சைட்டு, அதனால் வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கிறீங்க, எவ்வளோ சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிறீங்க? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஏரியா 3 சென்ட், உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் வந்து 23, நீளம் வந்து 53லையும் கொடுத்துருக்காங்க. பில்டப் ஏரியா உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK கட்டி கொடுத்துருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க. வீட்டுக்குள்ளே நான் ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. முதல்ல வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து நம்ம அப்படியே போயிடலாம். ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட், அது போக டிசைனல் லைட்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு மெட்டல் கேட், மெயின் கேட். கேட்டோட 2 சைடும் கேட் லேம்ப் இருக்குது. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போகலாம். கேட் ஓப்பன் பண்ணது ஒன்று பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா தெரியுது. இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு எவ்வளோ பிரதர்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு இனோவா கார் நிறுத்தலாம், அது போக 2 நிறுத்தலாம். நிறையா பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமொழியில் இது என்ன பிரதர், வாட்டர் சம்பா? ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் சம்பு, இன்னொன்று இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க. ஓகே, இந்த வீட்டுக்கு தனி போர்வெல் இருக்குது. அது போக வந்து இண்டிவிஜுவல் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் நல்லா பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ரைட் சைடில் பார்க்க முடியுது செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்தில் இருக்குங்களா மெயின் டோரு? ஆமாம். ஓகே, கிழக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரோட டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத அளவுக்கு வேறு லெவலில் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு எவ்வளோ பிரதர்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16. 16க்கு 16. நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாங்க. ஃப்ளோரிங்க்கு சூப்பரான பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான கிளாஸ் என்ன டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஜிப்சம் போர்டில் அதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்டு, அது போக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. 4 கார்னர்லேயும் பாருங்கள் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மல்டிமீடியா டிவி நெட்டும் இருக்குது. டிவி நெட் இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் பிரதர், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளைவுட்ஸ் அந்த மைக்கா ஷீட்டுக்கு தான். ஓகே, வுட் அண்ட் இன்டி ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. டிவி நெட்டும் செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. பூஜா கேபினெட்டுக்குள்ளே வந்து ஃபோக்கஸ் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த லேசர் கட் டிசைன் வழியாக தெரியுது, நல்லா இருக்குது வெளிச்சமாக. அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் டெயில் ஒர்க்குலாம் ஏற்ற மாதிரி, இன்டி ஒர்க்குலாம் ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே எல்லோ கலர் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்க்கலாம். டைனிங் கம் கிச்சன் வந்து லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குது. ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன். இதோட அளவு எவ்வளோ பிரதர்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் உங்களுக்கு டைனிங் வித் கிச்சன் ஹால் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு வந்து 10க்கு 16. டைனிங் ஸ்பேஸ்லேயும் ஸ்டோரேஜுக்கு நிறையா லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப் வந்து டைனிங்கில் வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸோட ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து 2 டேப்பு, அந்த பக்கத்துலேயே வந்து ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாமே லாஃப்ட் போர்டு ஒர்க் மாதிரியே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது கிளாஸ் டோரோட. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட்டும் தொங்க விட்டுருக்குறாங்க டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில். டைனிங் ஏரியாவில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட பெட்ரூம்ஸ்லாம் காமிக்கிறேன். பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிசைனில் ரெடிமேட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு டிசைன் இருக்குது, இது ஒரு டிசைன் இருக்குது. 2 டிசைனும் நல்லா இருக்குது. முதல்ல இந்த பெட்ரூம் காமிக்கிறீங்க. இது நல்லா ஒரு பெரிய பெட்ரூம். இதோட அளவு எவ்வளோ பிரதர்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க.
பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஆரஞ்சு கலரில் டார்க்காக பெயிண்ட் பண்ணி வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. சீலிங்கில் இங்கே 2 ஃபேன் மாட்டியிருக்கிறாங்க. டைனிங் ஏரியாவில் ஒரு ஃபேன் இருந்துச்சு, ஹாலில் 4 ஃபேன் இருந்துச்சு, மாஸ்டர் பெட்ரூமில் 2 ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது, இந்த இடத்துல வந்து வார்ட்ரோப் இருக்குது வித் ட்ரெஸ்ஸிங் மிரரோட. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல்களும் இருக்குது. அடுத்து நான் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் காமிக்கிறேன். இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க பிரதர். இதோட அளவு எவ்வளோ? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 5ங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, செம்ம பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. நான் வந்து பார்த்தேன், அப்படியே ஒரு இந்த இடத்துல ஒரு காட்டை போட்டு உட்டன் காட்டை போட்டு ஒரு காலை அழகாக படுத்து எடுத்துக்கலாம். பெட்ரூம் அளவுக்கு வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம், அதாவது காட் போகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு வந்து கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டரோடு இருக்குது. டெயில் கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட அந்த 2வது பெட்ரூம் பார்க்கலாம். இப்படியே ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பேரலாக இருந்துச்சுலங்க, அந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த 2வது பெட்ரூமையும் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட அளவு எடுங்கிறது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பெட்ரூமில் வந்து ஒன் சைடு வாலுக்கு ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பார்த்தோம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வாலுக்கு ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டிசைன் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து கிட்ஸ் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவு வருது, இது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4ங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4க்கு 4ங்கிற அளவில் ஒரு சூப்பரான டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினா லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருந்துச்சு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோ பிரதர்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 5க்கு 4ங்கிற அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. வீட்டுக்கு பின்னாடி செட்பேக் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா தெரியுதா? காம்பவுண்ட் வால் இருக்கு பாருங்கள், அங்கே செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைட்லேயும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டுக்கு. அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம். இந்த மாதிரியான 2 BHK வீடு வாங்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டெல்லாம் விட போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு வாங்கிட்டிங்கன்னா தனி வீடை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான வீடுகள்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடலாம். இல்லை நீங்களே இன்னொரு போர்ஷனில் நீங்கள் மேலே இருந்துக்கிட்டு கீழே ரெண்டல் விடுறீங்கன்னா கீழே ரெண்டல் விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. டெரஸில் வந்து நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. பக்கத்துல எல்லாம் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான், செம்மையாக டெவலப் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ஹைவே ரோடு போகிற வழியில் வீரபாண்டி பிரிவுங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த வீடு இருக்குங்க. ஓகே, நம்ம வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. இந்த லொக்கேஷனில் யாராச்சும் 2 BHK வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிரதர், இந்த வீட்டோட விலை 53 லட்சம் கோட் பண்ணுறாங்க. 53 லட்ச ரூபாங்க, அஃபோர்டபுளான ப்ரைஸு. நம்ம கோயம்புத்தூர் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் இன்றைக்கி 3 BHK வீடு தான் ஆப்ஷனே இருக்குது. 2 BHK வீடு கிடையாது. எல்லாருமே 3 BHK வீடு தான் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 3 சென்ட் லேண்ட் எடுத்து 3 BHK வீடு கட்டுற அளவுக்கு லேண்ட் எடுத்து 2 BHK வீடு கட்டி அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் 2 BHK வீடு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த அளவுக்கு ஸ்பேசிஸாக பார்க்குறீங்கன்னா தாராளமாக அண்ணாவோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.